அனைவருக்கும் இனிய புத்தாண்டு பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். மாண்புமிகு நம் முதல்வருடைய பொற்கால ஆட்சியில் நமது கழக அணி செயலாளர் மாண்புமிகு துணை முதல்வருடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மேட்டுப்பாளையம் தொகுதியில் உள்ள சுய உதவிக்குழு, விவசாய பெருங்குடி மக்கள், 100 நாள் வேலை வாய்ப்பு, ஆட்டோ நண்பர்கள் என்கின்ற வகையிலே 49,000 பேருக்கு, அதாவது இந்த புத்தாண்டை பொங்கல் திருநாளை முன்னிட்டும் நமது மாண்புமிகு கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதல்வருடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு 49,000 பேருக்கு மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்குகிறேன் என்கிற தேர்தலை முன்னிட்டு இந்த நலத்திட்ட உதவி வழங்குவது என்பது தவறான சிந்தனை. நான் ஒவ்வொரு ஆண்டும் தலைவர் பிறந்த தினத்தில் அந்த தலைவர் கலைஞராக இருந்தாலும் சரி, நமது மாண்புமிகு முதல்வருடைய பொற்கால ஆட்சியிலே அவர்கள் பிறந்தநாள் விழாவானாலும் சரி, எல்லா நாளும் நான் இந்த ஏழை எளிய மக்களுக்கு, மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறதுக்கு, விவசாய பெருங்குடி மக்களுக்கு, பெண்களுக்கு, அதாவது கட்டுமான தொழிலாளர்களுக்கு வருடம் நான் இதே திட்டத்தை கொடுத்து கொண்டிருக்கேன். காரணம் இருக்குங்க, அதாவது நான் கொடுக்கின்ற பொருள் பயனுள்ளதாக இருக்க வேண்டும், கொடுக்கின்றவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு உதவியாக இருக்க வேண்டும். அப்படிதான் நான் கொடுக்கின்ற திட்டங்கள் எல்லாம். இன்றைக்கு நலிந்த பெண்களுக்கு தையல் மிஷின் கொடுத்தேன் 50 பேர்த்துக்கு. அதே மாதிரி பால் உற்பத்தியாளர்கள் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, அவளுக்கு 5000 பால் உற்பத்தியாளர் மகளிர் நிறைய வந்தாங்க. அதெல்லாம் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதை கண்டு நான் பெருமை அடைந்தேன். அவங்களுக்கு நான் கொடுக்கின்ற திட்டம் பால் கேன் கொடுத்து உதவியா இருந்தது. இந்த வருஷம் என்ன பண்ண, அதே பால் கலக்கிற சில்வர் உடைய குண்டா கொடுத்தேன், பயனுள்ளதாக இருக்கிறது. நான் என்னை பொறுத்த மட்டிலும் வாழ்நாளில் ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் என்றுதான் நான் இங்கே இந்த பகுதியில், அதாவது மாணவ செல்வங்களுக்கு +2 10th படிக்கின்றவர்களுக்கு 3 ஆண்டுகளாக, அதாவது அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு மாதிரி வினாத்தாள் புத்தகத்தை நான் கொடுத்து கல்வித்தரத்தை உயர்த்தி கொண்டிருக்கின்றேன். அதிலே நான் குறிப்பாக என்னுடைய சிந்தனை எழுந்ததெல்லாம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள், அதாவது படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு கல்விதான் சிறந்த சொத்து என்று பல திட்டங்களை கொடுத்து அவர்களை படிப்பை உயர்த்தி இந்த தமிழகத்தையே மிகச்சிறந்த முதன்மை மாநிலமாக ஆக்கியிருக்கிறார்கள். நான் முதல்வர்கள் ஒவ்வொரு திட்டத்தை கொண்டு வருவதை நான் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தேன். அந்த ஒத்தான திட்டங்கள் முதல்வர் அவர்கள் மாநிலம் முழுவதும், அதாவது ஏழை எளிய மக்கள், விவசாய பெருங்குடி மக்கள், அனைத்து தரப்பட்ட மக்கள், பெண்களுக்காக எண்ணற்ற திட்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த திட்டத்திலே என்னால் இயன்ற அளவு இந்த பகுதியிலே, கோவை மாவட்டத்திலே, மேட்டுப்பாளையம் சட்டமன்றத்திலே என்னால் இயன்ற அளவு நான் உதவியாக வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இன்றைக்கு விவசாயிகள், அதே போல படிக்கின்ற மாணவ செல்வங்கள், அதே போல வேலை வாய்ப்புக்கு செல்கின்ற கட்டட தொழிலாளர்கள், 100 நாள் பணியாளர்கள், 100 நாள் வேலைக்காரர்கள் இன்னைக்கு அவங்க கிட்ட சொத்து சுகம் செல்வம் இல்லை. ஆகவே இந்த தீபாவளி அவளுக்கு தீபாவளி சிறப்பாக பொங்க வேண்டும், நல்லதாக ஒரு புத்தாடை கொடுத்து அவர்களிடத்தில் ஒரு சில்வர் பாத்திரம் கொடுத்தா அவரெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த திட்டம் எல்லா நாள்லயும் இருக்கும். நான் கொடுக்கின்ற பொருள், அதாவது ஒரு நாள் போலியாக கொடுத்து விட்டு நான் நிற்பவன் அல்ல. கேள்வி சரியானது. நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து நான் அனைத்து பணிகளையும் செய்து கொண்டுதான், நான் என்னுடைய தொழில், என்னுடைய பிறப்பு, என்னுடைய தாய் தந்தை அத்தனை பேரும் விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்கள். இந்த விவசாய குடும்பத்தை சார்ந்தவர் என்று இருந்ததுனால இந்த விவசாயிகள் என்ன தேவை, என்ன கஷ்டம் இருக்கும் என்கின்ற செய்தியை உணர்ந்தேன். இந்த சிந்தனை எல்லாம் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் நமது தாய் தந்தை அவர்களும் இறைவன் அவர்கள் அதாவது எனக்கு கொடுக்கப்பட்ட சிந்தனை. ஏதாவது ஒரு வகையிலே நான் உழைத்து ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் நான் இருக்கின்ற பகுதியிலே செய்ய வேண்டும் என்று இருந்தேன். அந்த வகையிலே நான் விவசாய பெருங்குடி மக்களை நேசிக்கிறேன், ஏழை எளிய மக்களை நேசிக்கிறேன். நான் சிறு வயது முதல், இன்றைக்கு மட்டுமல்ல, என்னுடைய வரலாறுலே 20 வயது நான் தொடுகின்ற போதே நான் உழைக்க கற்றுக்கொண்டேன். அதே போல உழைத்து ஏதாவது ஒரு வகையிலே ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க தெரிந்து கொண்டேன். எல்லா நாளும்
தீபாவளின்னு கேட்டா இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தீபாவளியா இருக்கும். இங்க வந்து என் வீட்டுல வந்து பார்த்தா ஏழை எளிய மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் என்னிடத்துல வந்து சந்தோஷமாக கொண்டாடி விட்டு, இங்கே ஏதாவது என்னுடைய கையில இருக்கின்ற 10 ரூபா இருந்தாலும் நான் ஆயிரக்கணக்கான பேருக்கு இன்றைக்கு நேற்றுக்கெல்லாம் 30 ஆண்டு காலமாக இதை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அந்த சின்ன வயசுலேருந்து நான் கற்றுக்கொண்டதெல்லாம் உழைக்க கற்றுக்கொண்டேன். உழைத்து பெரியவர்களை மதிக்க கற்றுக்கொண்டேன். அதனால இதுல நான் கிடைச்சது என்ன எனக்கு பாக்கியம் என்று கேட்டால், யாரெல்லாம் யதார்த்தமாக உழைத்து பெரியவர்களை மதித்து நடக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே உயர்வதை யாராலும் தடுக்க முடியாது. இங்கே நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க, இந்த காரெல்லாம் வந்து என்னோடதல்ல, அது நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன். இங்க பார்த்துட்டு இருக்கிற என்னுடைய வீடெல்லாம் பார்த்தா இதெல்லாம் ஆர்கிடெக்ட் வச்சு இந்த வீடை கட்டல, நான் உழைக்க கற்றுக்கொண்டேன். உழைக்க கற்றுக்கொண்டதன் மூலமாக என்னுடைய அறிவுக்கு நான் ஒரு ஆர்கிடெக்டாக சிவில் இன்ஜினியராக படிக்கவில்லை என்றாலும் கூட, ஆனால் நான் செய்கின்ற உழைப்பை பார்த்து இறைவனே எனக்கு கொடுத்த சிந்தனைகளை உதைத்ததுதான் இந்த அற்புதமான வீடு. இந்த அங்க நான் திரும்பி வரும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்க என்னுடைய வீட்டில். இதெல்லாம் வந்து என்னுடைய சொந்தமானது அல்ல. முன்னாடி என்னுடைய கேட்ல போட்டிருப்பேன், உழைப்பவரே உயர்வர் என்கின்ற ஒரு தத்துவத்தை நான் சொல்லியிருக்கிறேன். எதுக்காக சொல்லியிருக்கேன்னா, உழைத்தவர்கள் உயர்வதை யாராலும் தடுக்க முடியாது. நல்லது செய்பவர்களை இறைவன் பார்த்து கொள்வார் என்கின்ற உண்மையை நான் உணர்ந்து என்னுடைய வாழ்விலே, அதாவது எனக்கு வயது வந்து 63 ஆகிறது. 20 வயதிலே உழைக்க கற்றுக்கொண்டேன். எல்லாருடைய பெரியவர்களையும் தாய்மார்களையும் மதிக்க கற்றுக்கொண்டேன். அதற்கு கிடைத்த வெற்றி தான் இந்த காரு, இந்த வீடு. இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கெல்லாம் நான் ஏதாவது என்னுடைய உழைப்புல வருகின்றதை தான் மட்டும் வைத்து நான் என்ன பண்ண போறேன்? இதை வந்து பிறருக்கும் என்னால் இயன்ற அளவுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். அதற்காகத்தான் நான் இந்த பணியிலே நான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன். அதாவது கொடுத்து உதவுவது. பணம் எத்தனையோ பேர்கிட்ட எத்தனையோ கோடி இருக்கும், அவர்களை எல்லாம் நான் குறை சொல்ல வரல. எனக்கு ஆண்டவன் இப்படி ஒரு சிந்தனையையும் எண்ணத்தையும் மக்களுக்காக கொடுப்பதை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன். என் குடும்பத்தில் உள்ள என்னுடைய துணைவியார், என்னுடைய குழந்தைகள் அத்தனை பேரும் நான் கொடுப்பதை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவே எனது அதாவது வாழ்க்கையிலே பெரிய எல்லையில்லா மகிழ்ச்சி. அதனால இந்த உழைப்பவரே உயர்வு என்கின்ற வாசகத்தை எதற்காக நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்னால், என்னுடைய வீட்டு முன்வாசலில் வருகின்ற இளையர்கள், வருகின்ற இளைய சமுதாயம் இதை பார்த்து ஒரு மைல்கல்லாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தன்னுடைய வாழ்க்கையை தரத்தை நன்றாக படிக்க வேண்டும், நல்லதை நினைக்க வேண்டும், நல்லதே செய்ய வேண்டும், கடினமாக உழைக்க வேண்டும் என்ற தத்துவத்தை அவங்க வந்து சிறு வயதிலேயே அவருடைய மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும், நெஞ்சிலே சுமந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நான் எனது வீட்டினுடைய முன்பே வாசலில் வைத்திருக்கிறேன். என்னால் இயன்றவரை, அதாவது திருப்பணி பணிகளை மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற மக்களுக்கு மட்டுமல்ல, இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற என்னை பார்க்கின்ற அத்தனை பேர்களுக்கும் நாள்தோறும் என்னால் இயன்ற வரை திருப்பணி கோயில் என்று வந்தால் சிறப்பாக அவர்களை வந்து திருப்பணி வந்து கோயில் கட்டுவதற்கு என்னால் இயன்ற நிதியை கொடுத்து அல்லது கட்டுமான பொருளை கொடுத்து உதவி கொண்டு பல ஆண்டுகளாக இருக்கிறேன். நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள், நம் துணை முதல்வர் எல்லாம் விளையாட்டு துறைக்கும் இளைஞர்களுக்கும் படிக்கின்ற மாணவர்களுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் நம் மாண்புமிகு முதல்வர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை நான் கண்ணிலே பார்க்கிறேன். என்னால் இயன்றவரை நம் தலைவர் செய்கின்ற காரியத்திலே இந்த பகுதியிலே ஒரு சிறிய அணிலாக நான் உதவி இந்த ஏழை எளிய மக்களுக்கு நான் உதவி கொண்டிருக்கின்றேன். நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கொண்டு வருகின்ற நாள்தோறும் கொண்டு வருகின்ற திட்டத்தை இந்த கடைக்கோடி தொண்டனுக்கும் சென்றடைவதற்கு அவர் கொண்டு வருகின்ற திட்டத்தை இந்த மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியிலையும் கோவை மாவட்டத்திலையும் கடினமாக அவர் திட்டத்தை அவர் உழைத்து கொடுத்து கொண்டிருக்கின்றார் ஏழை எளிய மக்களுக்கு. அதை நானும் அவருடைய திட்டத்தை கடைக்கோடி இங்கிருந்து தோளம்பாளையம், வெள்ளிங்காடு, அதாவது மலைவாழ் மக்கள் எல்லாம் இங்க தாசி இருக்கிறாங்க, அந்த மக்களுக்கு சென்றடைவதற்கு அயராது நானும் அவரோடு சேர்ந்து பணியாற்றி இந்த மண்ணுக்காக
இந்த மக்களுக்காக நம் கழகத்தினுடைய மாண்புமிகு முதல்வர் எந்த அளவுக்கு உழைச்சி இந்த 4.5 ஆண்டு காலம் எண்ணற்ற திட்டத்தை கொடுத்திருக்கிறார்களோ, இந்த வருகின்ற 26வது வருஷம் விரைவில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலே உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து மீண்டும் மாண்புமிகு முதல்வருடைய நல்லாட்சி அமைவதற்கு என்னுடைய களப்பணி மிக ஆழமாக மக்களுக்கு சென்றடைய அயராது நானும் கழக தலைவரோடு சேர்ந்து முன்னோடிகளோடு சேர்ந்து இந்த பகுதியில் இருக்கின்ற கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகள், ஒன்றிய செயலாளர்கள், பல்வேறு அமைப்பில் இருக்கின்ற மாநில பொறுப்பாளர்களோடு சேர்ந்து கடினமாக உழைத்து மாபெரும் வெற்றியை 2026 தேர்தலிலே உருவாக்கி தர வேண்டும் என்கின்ற இந்த நல்நாளிலே சபாதம் இருப்போம் என்று